என்னாச்சு? கடைசியில வந்துட்டாங்க பாரு எப்படியோ. என்ன என்னாச்சு நீ சொல்லு. பாத்தியா? சரி சரி போடுற சரி. அந்த டெஸ்லா பைக்க வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி அப்பா உங்களுக்கு அழகான ஒரு ராஜா கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய கிங்டத்தை ஒரு ராஜா அரசாண்டுட்டு இருந்தார், ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, அந்த ராஜாவுக்கு பர்த்டே. பர்த்டே என்ன பண்ணுவாங்க? உடனே கேக்லாம் வெட்டுவாங்க. பர்த்டேக்கு ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, அந்த ராஜாவோட பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே அவருடைய அந்த பெரிய பிக் பேலஸ்குள்ள வந்துட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஏதாவது ஒரே ஒரு பொருளை தான் என்ன பண்ணணும், அந்த உள்ள வந்து எடுக்கிற நாட்கள் என்ன பண்ணணும், அரசாங்கத்தின் நாட்கள் அதுக்கப்புறம் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணாரு, ஓகே பண்ணாரு. அப்ப எல்லாரும் வந்தாங்களாம். உடனே எல்லாரும் சந்தோஷமாயிருச்சு. சந்தோஷமான உடனே என்ன பண்ணாங்க, ஓடி வந்தாங்க. வந்து ஆளுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஒரு சேர் இருந்துச்சாம். எப்பாடி ஒரு சேர் கிடைச்சு, இந்த சேரை தூக்கிட்டு போறான். ஃபுல்லு கோல்டு சேர். ஆமா, அந்த கோல்டு சேர் எடுத்துட்டு போனாரா. இன்னொரு வந்தாரு, ஒரு பெரிய ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. இது நாய்க்குட்டி அழகா இருக்கு, தூக்குற நாய்க்குட்டிய. இன்னொரு அண்ணா வந்தாரு. அந்த இடத்துல பார்த்த ஒரு இடத்துல ஒரு டேபிள் நிறைய வந்து ஒரு பெரிய பிளேட்டை வச்சு, அந்த பிளேட் நிறைய காசு மணி. அந்த மணி என்ன பண்ணாரு, அவர் எடுத்து போட்டு மணி எடுத்துட்டு போயிட்டாரு. கோல்டு எல்லாம் லைனா ஒருத்தர் வந்தாங்க, கோல்டு எடுத்துட்டு போனாங்க, செயின் எடுத்துட்டு போனாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா 2 குட்டி அண்ணாஸ் வந்தாங்களாம். என்ன வந்தான்ட்டு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் எல்லா பொருளும் எடுத்துக்கிறத பாத்துக்கிட்டே நின்று இருந்தாங்க. கடைசியா வந்து நின்னாங்களா, ராஜா விட்டு நின்னாங்க. ராஜா கேட்டாராம், குட்டி பசங்களா, எல்லாரும் அவங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு போயிட்டாங்க பர்த்டேக்கு, உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை பார்த்து, ராஜா வந்து யார பார்த்து கேக்குறாரு, அந்த 2 குட்டி பசங்களை பார்த்து கேக்குறாரு. உடனே அந்த குட்டி பசங்கள குட்டி அண்ணா சொல்றாங்களாம், ராஜா எங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான் எடுத்து சொல்லிருக்கீங்க, அந்த பொருள் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் எங்க கூட வரணும், அந்த ஒரு பொருள் நீங்க தான் சொல்லி அந்த குட்டி பசங்க சொல்லிட்டாங்க. பாத்தியா, அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அந்த ராஜாவே கூட வந்துட்டாருன்னா அந்த ராஜா தான் என்டையர் கிங்டமும். அப்ப என்டையர் கிங்டம் யாருக்கு சொந்தமானது? ஆமா, இவ்வளவு சூப்பரான பிரில்லியன்டான பசங்கள்ல மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொல்லுது. கரெக்டா? அப்போ அந்த ராஜ்யத்துல என்ன நடந்துச்சு கதைப்படி? எல்லாரும் ஒவ்வொரு பொருள் எடுத்தாங்க. நீங்க என்ன பண்ண, எனக்கு டெஸ்லா பைக் வேணும், எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், பொருட்கள் வேணும் ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? ஆனா வசனம் சொல்லி எதை தேடணும்னு சொல்லிட்டு சொல்லுது? ஜீசஸோட கிங்டம். ஜீசஸோட கிங்டம் தான் தேடணும்னு சொல்லுது. ஜீசஸோட கிங்டம் என்ன தெரியுமா? அவருக்காக ஊழியம் செய்யறது, அவருக்காக என்னது டீச் பண்றது, பிரீச் பண்றது, ஹெல்ப்ஃபுல்லா மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிறது, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கான வழிகள். ஓகே குட்டீஸ், கதை கேட்டீங்கல்ல, அதே மாதிரி அந்த வசனத்தை கேட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவா, கடவுள் நமக்கு கூட கொடுப்பாரு. ஓகே குட்டீஸ்.